வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஎட் படிப்பு. அதாவது நம்ம பிஎட் படிக்க போகிறோம்ல, எல்லாம் இப்போ பிஎட் அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க. பிஎட் அப்ளை பண்ணி விண்ணப்பிச்சு ஓகே காலேஜ் சேர்ந்த பையனுக்கு உங்களுக்கு சில டவுட் இருக்கும். இப்போயே டவுட் இருக்கும், நம்ம பிஎட் தமிழ் மீடியம் இருக்குமா, இங்கிலீஷ் மீடியம் இருக்குமா, தமிழ் அவங்க கிளாஸ் தமிழ் நடத்துவாங்களா, இங்கிலீஷ் நடத்துவாங்களா, கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தளவு நம்ம இங்கிலீஷ் அதாவது எக்ஸாம் தமிழில் எழுதுறதா இங்கிலீஷில் எழுதுறதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நிறைய குழப்பமான கேள்விகளை உங்களுக்குள்ளே கேட்டுட்ருப்பீங்க. அந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தான் இந்த ஒரு வீடியோ மூலமாக சொல்ல போகிறேன். சரி, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காமல் இருந்தால் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஏற்றி ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிஎட் படிப்பு தமிழ் மீடியமா அல்லது இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போதே அல்லது அந்த கைட்லைன்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு காலேஜ் வரையும் நான் இப்போ இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வீடியோவில் கூட இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பிஎட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலேஜ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த மேஜர் பார்த்து தமிழ் மீடியம் தான் இருக்கும். இங்கிலீஷ் மட்டும்தான் இஎன் போட்டு இங்கிலீஷ் மீடியம்னு இருக்கும். ஓகேவா? மிச்சம் எல்லாமே தமிழ் மீடியம் தான் இருக்கும். அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அட்லீஸ்ட். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லிடுறேன். பிஎடை பொறுத்தளவு தமிழ் மீடியம் தாங்க. நீங்கள் யூஜியில் எந்த மீடியம் படித்தாலும் இங்கே பிரச்சனையே கிடையாது. பிஎடை பொறுத்தளவு தமிழ் மீடியம் தான், சர்டிஃபிகேட் தமிழ் மீடியம் தான் வரும். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு முன்னால் நீங்கள் ஆல்ரெடி யூஜி ஸ்கூல் எல்லாம் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு பிஎட் தமிழ் மீடியம் படிக்கிறதால உங்களுக்கு பின்னால் நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் மூலமா கொஞ்சம் முன்னுக்கு போயிடலாம். மார்க் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சரி, ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது அது அப்போ உங்களுக்கு புரியும். அப்போ உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்தளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேவா? பிஎடை பொறுத்தவரை தமிழ் மீடியம், அதனால் உங்களுக்கு எக்ஸாமு தமிழையும் நீங்கள் எழுதலாம். அடுத்த கேள்வியாக தான் எக்ஸாம் எக்ஸாம் நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷ்லையும் எழுதலாம், உங்கள் விருப்பம். மார்க்கெட்டில் அதாவது புக்கு பார்த்திங்கன்னா பிஎட் புக்கு பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்துலையும் இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்துலையும் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். அல்லது நம்ம டிஎன்டிஇயு அதாவது தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, நம்ம யூனிவர்சிட்டி, அதுலேயுமே நம்மளோட சிலபஸுக்கான ஓகே அந்தந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கான சிலபஸுக்கான அனைத்து பாடங்களுமே அவங்களே விட்டுருப்பாங்க. அதையே கூட நீங்கள் டெவலப் பண்ணி அல்லது பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு படிச்சுக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மார்க்கெட்லேயும் புக்கு கிடைக்கும். ஓகே, ஒரு சில பேர்த்துக்கு நீங்கள் ஆல்ரெடி யூஜியில் இங்கிலீஷில் படிச்சிருந்தீங்கன்னா, ஓகே சார், எனக்கு எக்ஸாம் இங்கிலீஷில் இதுதான் பழக்கம், அதாவது எனக்கு இப்படியே தான் பழகிட்டேன், அதனால் நான் இங்கிலீஷ் எழுதலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதலாம். அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் தமிழ்லேயும் எழுதலாம், இங்கிலீஷ்லையும் எழுதலாம். இல்லை சார், நான் இப்போ தமிழ் மீடியம்னு போட்டிருக்காங்க, இப்போ நான் இங்கிலீஷில் எதுனா பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் தமிழில் எதுனா தமிழே எழுதுங்க, இங்கிலீஷில் எதுனா இங்கிலீஷ்லேயே எழுதுங்க. இதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது மீடியத்தால். ஓகேவா? அதனால் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. அது இதனால் வச்சு பிரச்சனை வருமா சார்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் தமிழ் இப்போ நான் படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில சப்ஜெக்ட்டை தமிழ் எழுதுவோம், ஒரு சில சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் எழுதுவோம், மாற்றியும் எழுதுவோம். ஒரே எக்ஸாமே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேப்பர் தமிழ் எழுதுவாங்க, 2-3 பேப்பர் இங்கிலீஷ் அப்படியே எழுதுவாங்க. நீங்கள் எது எழுதினாலும் தமிழ் எழுதுங்க. ஒன்று தமிழ் எழுதுங்க, ஒன்று இங்கிலீஷ் எழுதுங்க. உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகும், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது படிக்கிறதுக்கு அல்லது எக்ஸாம் ரைட் பண்ணுறதுக்கு. தமிழ் பார்த்தீங்கன்னா பக்கமாக எழுதணும், இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கொஞ்சமாக தான் இருக்கும், எழுதுறதுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரு சில பேர் அப்படி பழகிருப்பீங்க, இங்கிலீஷே படித்து எழுதி அப்படி பழகிருப்பீங்க யூஜியில் தான் பொறுத்தளவு. ஓகே, அது உங்கள் விருப்பம். ஓகே, அடுத்தவங்களுக்கு காலேஜில் எப்படி தமிழ் நடத்துவாங்க இங்கிலீஷ் நடத்துவாங்க கேட்டிங்கன்னா, பிஎட் காலேஜை பொறுத்தளவு எல்லாமே தமிழில் தானே நடத்துவாங்க. அதனால் பிரச்சனையே கிடையாது, யாரும் பயப்பட தேவையில்லை. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. நார்மலாக கவர்மெண்ட் காலேஜில் அல்லது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வருவீங்க. நானும் அப்படி தான் படிச்சுட்டு போனேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில பேர் பயப்படுவீங்க, ஐயோ அவங்க இங்கிலீஷ் நடத்துவாங்கன்னு சொல்லி. யாருமே பயப்பட தேவையில்லை. நம்மளை மாரி நார்மலாக நம்ம எப்படி பேசுகிறோமோ அதேமாரி தான் அவங்களும் அங்கே பேசுவாங்க. அப்படி தான் அவங்களும் நம்மளோட மரபு வழக்கார மாரி தான் பேசி பாடம் நடத்துவாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பாடத்தை பொறுத்தளவு அங்கே கஷ்டமாகவே இருக்காது, எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஒரு என்ன சொல்கிறது, சைக்காலஜின்னு ஒரு பேப்பர் இருக்கும், 2-3 பேப்பர். அது நார்மலாக ஒரு சின்ன குழந்தை, ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து அப்படியே வளர எப்படி இருக்கும், அதோட ஆக்டிவிட்டீஸ் என்ன, ஓகே, நம்ம பெற்றோர்கள் மத்தியில் அது எப்படி இருக்கும், குழந்தைகள் மத்தியில் அதோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட மத்தியில் எப்படி இருக்கும், இதேமாரி அதெல்லாம் நார்மல் தாங்க, ஒன்றுமே இல்லை. பிஏரை பொறுத்தவரை அதெல்லாம் ஒரு பாடமே கிடையாதுன்னு அது மதிக்கலை. பொருள் இதாக சொல்லலை.
ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? அதனால் பாடம் வந்து அவங்க தமிழில் தான் நடத்துவாங்க. நீங்கள் எக்ஸாம் படிக்கிறத வேணால் இங்கிலீஷ்லேயும் படிச்சுக்கலாம் அல்லது தமிழ்லேயும் படிச்சுக்கலாம். நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம், இங்கிலீஷில் எழுதலாம், ஓகேவா? இதான் நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க, சார் பிஎட் வந்து தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அல்லது பாடம் தமிழ் நடத்துவாங்களா இங்கிலீஷ் நடத்துவாங்களா கவர்மெண்ட் காலேஜில், நம்ம எக்ஸாம் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இந்த 3 கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன். உங்கள் விருப்பம், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, ஒரே வார்த்தையில் சொன்னால் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, உங்களுக்கு வந்து நான் இப்படி படித்தா இது எனக்கு ஈஸியாக இருக்கும், இப்படி எதனா ஈஸியாக இருக்கும் இந்த மீடியத்தில்னா அப்படி நீங்கள் படிச்சிங்க. புக்ஸு தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் கிடைக்கும், நீங்கள் வாங்கி வச்சு படிச்சிக்கலாம். அது உங்கள் காலேஜ்லேயே சொல்லுவாங்க எந்த புக்கு எந்த அத்தர் புக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே, அதாவது இந்த வீடியோ இப்போ போட்டிருக்கேன்ல, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி, இன்றைக்கி வந்து பிஎட் கவர்மெண்ட் காலேஜ் ஹாஸ்டல் ஃபீஸ் பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் டாட்டா பாய்.